ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதி 2 பற்றின ஒரு அப்டேட் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைதி படம் வந்துட்டு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரியை வந்துட்டு இந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த படம் வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் தான். ஒரு 25 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 105 கோடி வந்துட்டு இந்த படம் வந்து கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தை பார்த்த நம்ம தளபதி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா படம் பண்ணுறீங்க, நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட ஜேர்னலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் படமும் பண்ணி வேறு லெவலில் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க. கைதி படம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னா அதில் நடித்த எல்லாருக்குமே வந்துட்டு கைதி படம் ஒரு ஸ்டெப் அப்பாக தான் இருந்திருக்கு. அர்ஜுன் தாஸ்கா இருக்கட்டும், கார்த்திக் சர்க்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு ஸ்டெப் அப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாஸ்டர் படமும் வந்துட்டு வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், நம்ம நார்மலான ஒரு படம் கொடுத்தாலே அடுத்து என்ன படம் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இது வந்துட்டு வேற லெவல் ஹிட் வேற. அதனால கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இப்போ விக்ரமும் வந்துட்டு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஹிட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல வந்துட்டு ரிலீஸ் ஆக போக இருக்க படம் வந்து லியோ. இந்த படத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல. லியோ, எல்சியூ இதெல்லாம் கேட்டாலே வந்துட்டு நம்மளே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்படியெல்லாம் இருக்க போகுது, அப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு. இதுக்கப்புறமா என்ன படம் பண்ணுவார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நேத்து ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து போயிருக்காங்க. அங்க வந்து எல்லாருமே நம்ம ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோவா யார் இருந்தாலுமே வந்துட்டு அடுத்த படம் என்ன பண்றீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வியா இருக்கு. இப்போ வந்து லியோ படத்தை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. அடுத்து என்ன படம் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கைதி 2 எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான படம் ஒன்று எடுக்க போகிறேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா 2024 எண்டிங்கில் தான் கைதி 2ஓட ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் 10 படம் பண்ணிட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னதே வந்துட்டு ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் 10 படம் வந்துட்டு நீங்கள் 100 வருஷம் நின்று பேசும் அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.